ஸோ இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் 14, 2025 தமிழக அரசோடைய 2025-26 ஆண்டுக்கான நிதி நிலை, அதாவது பட்ஜெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால். ஸோ அதில் கல்வித்துறைக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடுகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதன்படி கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வித்துறை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் 10 மாவட்டங்களில் தொடங்கப்படும் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை நான் வந்து சொல்கிறேன். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு குன்னூர்ல, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நத்தம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல விக்கிரபாண்டி, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல செய்யூர், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல மானாமதுரை, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருவிடைமருதூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெரம்பலூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டப்பிடாரம். ஸோ இந்த 10 இடங்கள்ல 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரமா அது தொடங்கப்பட்டு காலேஜஸ் வந்துச்சுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அதிகமா ஸ்டூடெண்ட் சூஸ் பண்றாங்களோ, எந்தெந்த கோர்சஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்றாங்களோ அந்த கோர்சஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அகாடமிக்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 15,000 சீட்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ அடுத்த அகாடமிக்ல 15,000 அதிகமான சீட்ஸ் நீங்க எந்த கோர்ஸ் அதிகமாக சூஸ் பண்றீங்களோ அந்த சீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேக்ஸ் அதிகமாக சூஸ் பண்றீங்கன்னா அந்த கோர்ஸுக்கான சீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய தரத்தை உயர்த்தணும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறம் வகுப்பறைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்ல எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக 300 கோடி ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 2025-26 அகாடமிக்ல இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே தரம் உயர்த்தனுக்காக வந்துட்டு 300 கோடி ரூபாய் செலவிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு உயர்கல்வித்துறைக்கான அனௌன்ஸ்மெண்ட். அந்த 10 காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான்.